சோழ நாட்டு தேவார பாடல் பெற்ற காவிரி தென்கரை தலங்களில் 11வது தலமும் 128வது தேவார பாடல் பெற்ற தலமுமான திருப்பூந்துருத்தி புஷ்பவனேஸ்வர் கோவில் இறைவி பேர் அழகால் அமர்ந்த நாயகின்னு குறிப்பிடுவாங்க. இங்கே துர்க்கை தவ கோலத்தில் இருக்கிறது குறிப்பிடத்தக்கது. 15ஆம் நூற்றாண்டில் அருணகிரிநாதன் இந்த கோவிலை பாடியிருக்கிறார். இந்த கோவில் பார்த்திங்கன்னா, அதாவது திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் 2 பேருமே சந்தித்த இடம் இந்த கோவிலுக்கு மிக அருகில் தான் இருக்குது. அந்த கதையும் நமக்கு தெரியும். திருநாவுக்கரசர் இந்த கோவிலில் இருந்து உழவார பணி செய்து பல்வேறு தாண்டகங்கள் பாடிய திருமடம் இங்கே ஒன்று இருக்குது. அதாவது இவர் அமைத்த மடம் திங்களும் ஞாயிறும் தோறும் திருமடம்னு இப்போ வரைக்கும் சொல்லப்படுது. கருவறையோட தெற்கில் உள்ள பகுதி தென்கையிலேனும் வடக்கு உள்ள பகுதி வடக்கையிலேனும் குறிப்பிடப்படுது. துருத்திங்கிறது 2 ஆற்றுக்கு இடையில் உள்ள பகுதியை துருத்தின்னு சொல்லுவாங்க. இது காவிரிக்கும் குடமுருட்டிக்கும் நடுப்பகுதியில் இருக்குது. பாண்டிய குலாபதி வளநாட்டு வார்காட்டு கூற்றத்து திருப்பூந்துருத்தி மகாதேவர் கோயில் குறிப்பிடுறாங்க. திருவிசைப்பா 9ஆம் திருமுறை திருவிசைப்பா பாடிய பூந்துருத்தி காடவன் நம்பியும் பிறந்த ஊராக இது சொல்லப்படுது. எண்ணற்ற தகவல்கள் கொண்ட கல்வெட்டு தகவல், முக்கியமாக கல்வெட்டு தகவல் கொண்ட கோவிலை கம்யூனிட்டி போஸ்ட்டில் பார்க்கலாம்.